வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம். இன்னைக்கு நம்ம ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் ஆனா கொஞ்சம் ட்ரிக்கியா ஃபீல் ஆகுற டாபிக்கை பார்க்க போறோம். ரெடியா இருக்கீங்களா? வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க உங்க கெமிஸ்ட்ரி லேப்ல இத கவனிச்சிருக்கீங்களா? ஒரு புரோமோ காம்பவுண்ட் எடுத்தா அது ரொம்ப ஃபாஸ்டா ரியாக்ட் ஆகி நம்ம எதிர்பார்க்குற ப்ராடக்ட்டா கரெக்ட்டா கொடுக்கும். ஆனா பார்க்கறதுக்கு அதே மாதிரி இருக்கிற இன்னொரு காம்பவுண்ட் எடுத்தா அது ரொம்ப ஸ்லோவா ரியாக்ட் ஆகும், ரிசல்ட்டும் வேற மாதிரி வரும். ஏன் இப்படி ஒரு வித்தியாசம்? ரெண்டுமே புரோமோ காம்பவுண்ட் தானே. அதுக்கு பின்னாடி இருக்கிற ரீசன் என்ன? ஸோ அந்த என்ன அப்படிங்கிற கேள்விக்கு பதில் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். We are going to unlock the secrets of haloalkane chemical reactions. இது ஒரு பசில் மாதிரி தான், வாங்க சேர்ந்து சால்வ் பண்ணலாம். நம்ம எதுக்கு இந்த டாபிக்கு இவ்ளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்? சிம்பிள், பிகாஸ் திஸ் இஸ் த ஹார்ட் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. இதை நீங்க மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸாம்ஸ்ல மாலிக்யூல்ஸ் எப்படி ரியாக்ட் ஆகும்னு ஈஸியா ப்ரிடிக்ட் பண்ணிடலாம். பட் அதை விட ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, ரியல் வேர்ல்டில் பெரிய ரிசர்ச் லேப்ஸ்ல ஈவன் லைஃப் சேவிங் மெடிசின் செய்யறதுக்கு மாலிக்யூல்ஸை எப்படி ஒன்று சேர்க்குறாங்கிற ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் பண்ணுங்க, ஓகே? Alright, let's start with the absolute basics. ஒரு ஹாலோஆல்கேன்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா அதை ஒரு லோடட் ஸ்ப்ரிங் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஏன்? அந்த கார்பனுக்கும் ஹாலோஜனுக்கும் நடுவில் இருக்கிற CX பாண்ட் ரொம்ப போலாரா இருக்கும். பிகாஸ் அந்த ஹாலோஜன் ரொம்ப எலக்ட்ரோநெகட்டிவ். அது எலக்ட்ரான் கிளவுட தான் பக்கம் இழுத்து வச்சுக்கும். இதனால அந்த கார்பன் ஆட்டம் கொஞ்சம் பாசிட்டிவா மாறிடும். So the molecule is always unstable, ready to react. ஒரு சின்ன தூண்டுதல் கிடைச்சா போதும் அந்த ஸ்ப்ரிங் ரிலீஸ் ஆகிற மாதிரி ஸ்னாப்னு ஒரு ரியாக்ஷன் நடந்துடும். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா ஹாலோ ஆல்கேன்ஸ்க்கு ரெண்டு மெயின் ரியாக்ஷன் டைப்ஸ் இருக்கும். ஒன்று நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன். இங்கே என்ன நடக்கும்? ஒரு குரூப் வரும், அந்த ஹாலோஜனை வெளியா தள்ளி அதை அந்த இடத்துல உட்காந்துக்கும். சிம்பிளா சொல்லணும்னா ரீப்ளேஸ்மெண்ட். இன்னொன்று எலிமினேஷன். இங்கே ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு பதிலாக ஒரு புது டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும். எந்த ரியாக்ஷன் நடக்கணும்னு ஹாலோ ஆல்கேனோட ஸ்ட்ரக்சரும் நாம கிரியேட் பண்ற கண்டிஷன்ஸும் தான் முடிவு பண்ணும். இங்க தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு தப்பு பண்றாங்க. நம்ம என்ன நினைப்போம், எல்லா ஹாலோ ஆல்கேன்ஸும் ஒரே மாதிரி தான் ரியாக்ட் பண்ணும்னு. பட் தட் இஸ் அப்சல்யூட்லி ராங். உண்மை என்ன தெரியுமா? அந்த ஹாலோஜன் அட்டாச் ஆகி இருக்கிற கார்பனோட டைப் தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணும். அது பிரைமரி கார்பனா, செகண்டரியா இல்ல டெர்ஷரியாங்கிறது தான் ரியாக்ஷனோட ஸ்பீட், பாத், ப்ராடக்ட் எல்லாத்தையும் முடிவு பண்ணும். ஸோ ரிமெம்பர், த கார்பன் டைப் இஸ் த மாஸ்டர் கண்ட்ரோலர். ஓகே, ஸோ இந்த டிஃப்ரெண்ட் ரியாக்ஷன் பார்ட்ஸை ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு சூப்பர் அனாலஜி யூஸ் பண்ணலாம். ஒரு ஹாலோ ஆல்கைன் மாலிக்யூலை ஒரு பெரிய கோட்டை, ஒரு ஃபோர்ட்ரஸ் மாதிரி நினச்சிக்கோங்க. இப்போ அந்த கோட்டையை அட்டாக் பண்ணி பிடிக்கிறதுக்கு நம்ம கிட்ட 3 மிலிட்ரி ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. அந்த 3 ஸ்ட்ராட்டஜிஸ் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்ட்ராட்டஜி நம்பர் 1, SN2, which is like a direct assault, நேரடி தாக்குதல். ஸ்ட்ராட்டஜி நம்பர் 2, SN1, which is like a siege and occupation, அதாவது கோட்டையை சுத்தி வளைச்சி பொறுமையா பிடிக்கிறது. And finally, elimination, இது ஒரு கம்ப்ளீட்டா வேற பிளான். It's like creating an escape tunnel. இந்த 3 பேரையும் நல்ல மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த ஸ்லைட்ல இருக்கிற கம்பேரிசன் ரொம்ப முக்கியம். லெஃப்ட் சைட்ல பாருங்க, SN2, த டைரக்ட் அசால்ட். இங்க அட்டாக்கர் யாரு? ஒரு வெரி ஸ்ட்ராங் நியூக்ளியோஃபைல். அதோட டார்கெட் என்ன? ஒரு பிரைமரி கார்பன். அந்த ஃபோர்ட்ரஸ்க்கு செக்யூரிட்டி கம்மி, ஸோ நேரடி அட்டாக் ஈஸி. ரிசல்ட், ஒரே ஸ்டெப்ல ரொம்ப ஃபாஸ்டா ரியாக்ஷன் முடிஞ்சிடும். ஆனா ரைட் சைட்ல பாருங்க, SN1, தி சீஜ் பிளான். இங்க ஒரு வீக் நியூக்ளியோஃபைலே போதும், பட் டார்கெட் யாரு? ஒரு டெர்ஷியரி கார்பன். அது ரொம்ப கிரவுடடா, நிறைய செக்யூரிட்டியோட இருக்கிற ஃபோர்ட்ரஸ். ஸோ டைரக்ட் அட்டாக் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் அந்த ஹாலஜன் வெளியே போய் ஒரு ஸ்டேபிள் கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகணும். இதுதான் அந்த ஸ்லோ ஸ்டெப். அதுக்கப்புறம் தான் அந்த வீக் நியூக்ளியோஃபைல் அட்டாக் பண்ணும். See the difference? இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். சார், எதுக்கு இப்படி SN1, SN2ன்னு வேற வேற வழி? எல்லாமே ஒரே மாதிரி நடக்கக்கூடாதா? The answer is a single powerful word: control. ஆர்கானிக் கெமிஸ்ட்க்கு ஒரு ரியாக்ஷன்ல என்ன ப்ராடக்ட் வரணும்னு கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த பாத்வேஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. நமக்கு ஒரு ஆல்கஹால் வேணுமா, ஒரு ஈத்தர் வேணுமா, இல்ல ஒரு ஆல்கேன் வேணுமானே நம்ம டிசைட் பண்ணி அதுக்கேத்த மாதிரி ஹாலோ ஆல்கேனை செலக்ட் பண்ணி கண்டிஷன்ஸை செட் பண்ண முடியும். தட்ஸ் தி ரியல் பவர் ஹியர். ஓகே, இந்த ஃபோர்ட்ரஸ் அனாலஜி தியரியா கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. ஆனா நம்ம மைண்ட்ல இதுக்கு ஒரு விஷுவல் இமேஜ் கிரியேட் பண்ணிப்போம். இந்த பேட்டில் பிளான்ஸ் ஒரு ரியல் லேப்ல பார்த்தா எப்படி இருக்கும்? வாங்க நம்ம மனசுக்குள்ள ஒரு லேபுக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம SN2 லேப்குள்ள போறோம். இங்க என்ன இருக்கு? ஒரு பிரைமரி ஹாலோ ஆல்கேன். இதுதான் நம்ம லைட்லி கார்டட் ஃபோர்ட்ரஸ். கூடவே ஒரு ஸ்ட்ராங் நியூக்ளியோஃபைல் இருக்கு. இதுதான் நம்ம பவர்ஃபுல் ஆர்மி. ஸோ என்ன நடக்கும்? பேங், அ ஃபாஸ்ட் டைரக்ட் ரீப்ளேஸ்மெண்ட். கொஞ்சம் கூட வெயிட்டிங் டைம் கிடையாது. நோ இன்டர்மீடியட். திஸ் இஸ் our டைரக்ட் அசால்ட் இன் ஆக்ஷன். சிம்பிள் அண்ட் குவிக். அடுத்து நம்ம SN1 லேபுக்கு போகலாம். இங்க சிச்சுவேஷன் கம்ப்ளீட்டா ஆப்போசிட். நம்மளோட டார்கெட் ஒரு டெர்ஷரி ஹாலோ ஆல்கேன். ஒரு ஹெவிலி கிரவுடட், ரொம்ப பாதுகாப்பான கோட்டை. டைரக்ட் அட்டாக் பண்ண சான்ஸே இல்லை.
ஸோ ஸ்ட்ராட்டஜியை மாத்துறோம். ஃபர்ஸ்ட், அந்த ஹாலஜன் தானாவே வெளியே போகும். இதுதான் ஸ்லோ ஸ்டெப், த ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப். அது வெளியே போனதுக்கப்புறம் அங்க ஒரு கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகும். இப்போ அந்த கொட்டை வீக் ஆயிடுச்சு. இந்த சான்ஸை யூஸ் பண்ணி நம்ம வீக் நியூக்ளியோஃபைல் போய் அட்டாக் பண்ணோம். சி, திஸ் இஸ் அ பேஷண்ட் சீஜ் பிளான். அண்ட் ஃபைனலி நம்ம தேர்ட் சேம்பர், தி எலிமினேஷன் லேப். இங்க தி என்டையர் கேம் சேஞ்சஸ். நம்ம இப்போ ஒரு ஸ்ட்ராங் பேஸ் யூஸ் பண்றோம் அண்ட் ரொம்ப ஹை டெம்பரேச்சர்ல ஹீட் பண்றோம். இப்போ என்னாகும்? சப்ஸ்டிடியூஷன் நடக்காது. நம்ம கோட்டையை பிடிக்க ட்ரை பண்ணலாம். இன்ஸ்டெட் அந்த பேஸ் பக்கத்துல இருக்கிற கார்பன்ல இருந்து ஒரு ஹைட்ரஜனை எடுத்துடும். ரிசல்ட்டா ஒரு புது ஆல்கீன், அதாவது ஒரு டபுள் பாண்ட் உள்ள மாலிக்யூல் ஃபார்ம் ஆகும். திஸ் இஸ் ஆர் எஸ்கேப் டனல் ஸ்ட்ராட்டஜி. கோட்டையை பிடிக்காம அதன் உருவத்தையே மாத்திரம். அ நியூ ப்ராடக்ட் ஆல் டுகெதர். ஸோ நம்ம இவ்ளோ நேரம் பேசின இந்த கான்செப்ட்ஸ், இந்த ஃபோர்ட்ரஸ் அனாலஜி, இதெல்லாம் சும்மா கதையா இல்ல இதுக்கு உண்மையாவே ப்ரூஃப் இருக்கா? அஃப்கோர்ஸ் இருக்கு. லெட்ஸ் லுக் அட் தி ரியல் எவிடன்ஸ் ஃப்ரம் தி லேப். இந்த டேபிள பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ல பாருங்க, 1 bromobutane. அது ஒரு பிரைமரி ஹாலோ ஆல்கேன். அத KOH கூட ரியாக்ட் பண்ணா ரொம்ப ஃபாஸ்டா ஆல்கஹால் ஃபார்ம் ஆகுது. ஏன்? பிகாஸ் தெர் இஸ் நோ crowding. நம்ம சொன்ன டைரக்ட் அசால்ட்ஸ் தியரி, தி SN2 மெக்கானிசம் பர்ஃபெக்டா எக்ஸ்பிளைன்ஸ் திஸ். ஆனா அடுத்ததா பாருங்க, T-butyl bromide. இது ஒரு டெர்ஷரி ஹாலோ ஆல்கேன். இது இனிஷியலி ரொம்ப ஸ்லோவா ரியாக்ட் ஆகுது. ஏன்? பிகாஸ் இட்ஸ் டூ crowded. ஃபர்ஸ்ட் அது ஒரு கார்போகேட்டியானா ஃபார்ம் பண்ணணும். நம்ம சீஜ் பிளான், தி SN1 மெக்கானிசம். ஸோ லேப்ல நம்ம பார்க்குற அப்சர்வேஷன்ஸ் நம்ம ஃபோர்ட்ரஸ் அனாலஜியோட பர்ஃபெக்டா மேட்ச் ஆகுது. பாத்தீங்களா? ஓகே, ஸோ நம்ம நிறைய விஷயம் பார்த்தோம். லெட்ஸ் பிரிங் இட் ஆல் டுகெதர். இவங்களை குயிக்கா ஒரு தடவை ரீகேப் பண்ணிடலாம். These are the key points you need to remember. This is your winning strategy for this topic. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. Number 1, the core idea. Haloalkanes are reactive loaded springs. Number 2, the key analogy. Reactions are like attack strategies on a fortress. Number 3, the most important deciding factor. The carbon type is the master controller. And finally, the lab proof. Primary haloalkanes prefer the fast, direct SN2 path, and tertiary haloalkanes prefer the slower, two-step SN1 path. So the most important thing is to use these tools to remember. In the simple core idea and the fortress analogy and just one lab example. இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ப்ராமிஸ் பண்றேன், இந்த டாபிக் உங்களுக்கு எக்ஸாம்ல ரொம்ப ஈஸியா, ரொம்ப லைட்டா ஃபீல் ஆகும். இனிமே இந்த டாபிக்கை பார்த்து பயப்படாதீங்க. You've got this. All the very best.